இன்றைக்கி வந்து நான்வெஜ் இன்னைக்கு மீன் குழம்பு மீன் வறுவல் வைக்க போகிறேன். ஆரம்பிச்சிடலாமா சமையலை? ஓகே வாங்க சமையலுக்கு போகலாம். இப்போ வந்து நான் சட்டியில் வைக்கிறேன். சட்டி காஞ்சிட்ருக்கு பாருங்கள். எண்ணெய் ஊற்ற போகிறேன். இது குழம்புக்காக எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். அடுத்து மீன் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் கூட வைக்கணும். இன்றைக்கி வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க, அதனால் கூட கொஞ்சம் குழம்பு வைப்பேன். அதனால் இது இப்படி இருக்கட்டும். அடுத்ததை பாருங்கள், மீன் வறுக்கிறதுக்கு நான் எப்போது இதில் தான் வறுப்பேன். எப்படி இருக்குது பாருங்கள். இதில் அப்படியே மீனை சரி வச்சுருக்கு பாருங்கள். மீனில் பாருங்கள், மிளகாத்தூள் பாருங்கள், அது பாருங்கள் மீன் இருக்குது. அதை எடுத்து அதில் போட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். வாங்க சமையலுக்கு போகலாம். ஓகே, இன்றைக்கி நான்வெஜ் சமையல் சரியா? ஓகே வாங்க போகலாம். வாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம். நான் நேற்றெல்லாம் சொன்ன மாதிரி எண்ணெய் காஞ்சாதான் படன்னு வரும், பொரியும். வெந்தயமோ கடுகோ ஜீரகமோ பெருஞ்சீரகமோ பொரியலைன்னா அது பச்சை ஸ்மெல் அடிக்கும். எல்லாமே படன்னு பொரிஞ்சு வெடிக்கணும். இதை நான் 2 நாளாக சொல்லலான்னு இருந்தேன், எனக்கு டைம் கிடைக்கல. இப்போ ஃப்ரீயாக இருக்கேன், அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கனால இதை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். எதுவாக இருந்தாலும் படப்படன்னு பொடிச்சிடணும். பொரிஞ்சதுன்னா தான் அதோட வாசம் வந்து நம்ம குழம்புல ஏறும். இல்லை அப்படியே சும்மா பச்சை எண்ணெய் காயம்னா அது இதையும் தூக்கி போட்டோம்னா வேலைக்கு ஆகாது. சரியா? இப்போ நம்ம வந்துருச்சா என்னன்னு தெரில, ஆவி வரலை. நான் கொஞ்சம் நல்லாவே ஸ்டவ்வை தூக்கி வச்சுக்கோ. பாருங்கள், வெங்காயம் தக்காளி மாங்காய் போடுறதுக்கு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், புளி பண்ணி வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். மண்டையெல்லாம் போட்டு குழம்பு வைக்கிறதுக்கு இருக்குது பாருங்கள். மண்டையெல்லாம் அதில் இருக்குது. இது பாருங்கள், மீன் முட்டை அது குழம்புல போட்டுருவேன் சும்மா. அது ஒரு சில பெருசெல்லாம் வறுக்கம் இல்ல மாட்டேன், குழம்புல போட்டுருவேன். சரியா? இப்போ நம்ம வெந்தயம் போடுவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு, வெந்தயம் போடுவோம். பாருங்கள், இப்போ கூட காயலை. இவ்வளோ நேரம் வச்சு கூட அது காயலை. போட்ட உடனே படப்படன்னு ஒரு பொரிஞ்சிடுச்சுன்னா அது வரும். இது வந்து கொஞ்சம் சட்டியில் வைக்கிறதுனால இந்த மண் சட்டி வந்து கொஞ்சம் தடியாக இருக்கும் பாருங்கள். அதனால் இது கொஞ்சம் சூடேற கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் பொறுத்து தான் இதில் நம்ம வேலை பார்க்கணும். குழம்பு கரண்டி எடுத்துக்கோமா. சல்லி கரண்டியவே எடுத்துக்குவோம், அப்புறமா குழம்பு கரண்டி சாப்பிடும்போது வச்சுக்கலாம். பாருங்கள், படப்படன்னு பொரியல. நானே கொஞ்சம் முன்னாடி போட்டுட்டேன். நான் எண்ணெய் நல்லா காஞ்சி பொரிஞ்சால் சவுண்டு வரும், அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. பொரிஞ்ச மாதிரி இன்னும் இல்லை, இன்னும் படப்படன்னு வரல. முன்னாடியே போட்டுட்டேன் நான். சமயத்தில் அப்படியே கருகிடுவார், அது ஒரு தலைவலி. பார்த்து தான் நம்ம அதில் போடணும். நல்லா சொல்கிறது, எண்ணெய் நல்லா ஆவி வந்து போடணும். நானே இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு முன்னாடி போட்டுட்டேன். ஓகே, இப்போதான் பொரியிற சவுண்டு வருது. இப்போ தான் இந்த பொரிஞ்சாதான் இந்த வெந்தயத்தோட ஸ்மெல் வெளியில் வரும். போதும், என்ன பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து வெங்காயம் போட போகிறது. பாருங்கள், சாம்பார் வெங்காயம். சாம்பார் வெங்காயம் குழம்புக்கு போட்டோம்னா மீன் குழம்புக்கு நல்ல மணமாக இருக்கும். அதனால் சாம்பார் வெங்காயத்தை போட்டுருவோம். அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் மீன் காஞ்சிடுச்சு, மீனை பரட்டி அதில் போட்டுடலாம். பரட்டி இப்போ போட போகிறோம். மீனை பரட்டி மீன் வறுக்க அது வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு, வதங்கட்டும். என்ன நம்ம மீன் வறுவலை இதில் பரட்டி போட்டுருவோம். சரியா? எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்கள், நல்லா ஆவி வருது, தெரியுதா? இப்போ மீனை போட போகிறோம். அதில் ஸ்டவ்வை கொஞ்சம் தூக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் இதாக இருந்தால் ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நிறைய போட்டுடணும். தீ கொஞ்சம் இருக்கலாம், கொஞ்சம் போக போக கொஞ்சம் அதை கம்மியாக. மீன் வறுவலுக்கு போட்டாச்சு.
மீன் திரட்டியாவது எல்லாம் போட்டாச்சு. எப்படி இருக்கு பாருங்கள் மீன். கொடுவா மீன் இது வந்து நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும் மீன். கொடுவா மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும், வறுவலுக்கும் நல்லாயிருக்கும். எப்படி இருக்கு பாருங்கள். இன்றைக்கி ஒரு 3-4 பேர் சாப்பிடுவோம், நாங்கள் 4-5 பேர் சாப்பிடுவோம் இன்றைக்கி. அதனால் அது நிறைய நம்ம செய்கிறோம். ஓகே, இப்போ வந்து இதுக்கு வந்து தக்காளியை போட்டுருவோம். இதில் இருக்க பாருங்கள், தக்காளி எடுத்து போட்டுடலாம். வெங்காயம் வதங்குது இல்லை, அதில் போட்டுருவோம். சரியா? பச்சை மிளகாயும் மாங்காயும் இதை இருக்க பாருங்கள். மாங்காயும் பச்சை மிளகாயும் 2 பச்சை மிளகாய் போட்டால் மீன் குழம்புக்கு ஒரு வாசம் கொடுக்கும். என்ன அது வந்து நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் குழம்புக்கு. மீன் வேகுது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா வெந்துட்டுருக்கு, அது வேகட்டும். பாருங்கள், அதை வந்து மஞ்சள் தூள் போடுறேன் இதில் குழம்பு. சரியா? போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். போதும்னு நினைக்கிறேன். அப்போ கொஞ்சம் நான்வெஜ்ஜுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கூட போடுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா கவிச்சு ஸ்மெல் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இந்த கவிச்சு ஸ்மெல்ல நட்டுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம அதில் போட்டுக்கலாம். அப்புறம் இதில் 2 பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாயை அதில் போட்டுருங்க. பச்சை மிளகாய் போடும்போது கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும் குழம்பு. போச்சுக்காதீங்க, இன்றைக்கி கருவேப்பிலை போடலை. ஏன்னா கருவேப்பிலை கடைக்கு நாங்கள் போகலை, மணி ஆகிடுச்சுன்னு ஓடி வந்துட்டோம். அதனால் கருவேப்பிலை போடலன்னா ஒன்றும் தப்பு இல்லை. நான் அப்படித்தான் பண்ணுவேன். இருந்தால் போட்டுருவேன், இல்லைன்னா ஒரு பெரிய குலக்குத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் நம்ம எதுவும் இல்லாமலே சமைக்கலாம். அடுத்து மீனை போய் பார்க்கலாமா? மீனை திருப்பி போடலாமா? பாருங்க, திருப்பி போட்டுக்கலாம். அப்படி எந்திரிச்சு பாருங்க. இந்த மீன் இப்படியே வேகட்டும். நம்ம வந்து அடுத்து குழம்புக்கு கிண்டி விட்டுருவோம். எப்படி இருக்கு பாருங்கள், நல்லா இருக்கும். நம்ம எல்லாம் தக்காளி கொஞ்சம் வதங்கிற மாதிரி போட்டுட்டா அது வதங்கிட்டே இருக்கட்டும். பாருங்கள், புளியை கரைச்சிடுறேன் நான். குழம்பு ஒரு 4 பேருக்கு தான் குழம்பு. மத்தியானம் ஒரு வேலை தான் போகும் இது. அதனால் இந்த புளி போதும், அந்த குழம்புக்கு போதும். அப்படியே வறுவலுக்கு டீ கரெக்டாக இருக்குது இப்போது. அதனால் அதை குறைக்கவோ கூட்டவோ இல்லை, அப்படியே இருக்குது. அது வேகட்டும் நல்லா. இது வந்து புளியை கரைச்சிக்குவோம். நம்ம புளியை கரைச்சிட்டு சாதம் வேகுது பாருங்கள். இன்றைக்கி சாதம் கொஞ்சம் நிறையா வைக்கணுங்கிறதுனால பாருங்கள். இது பாருங்கள், நான் சின்ன ரைஸ் குக்கரில் வைக்கலை, பெருசில் தான் வச்சுருக்கேன். இது ஒரு ஆழாக்கு பிடிக்கும், அதனால் இது போதும் இந்த சாப்பாடு. அதனால் அதில் வச்சுருக்கேன். அது வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இதில் புளியை ஊற்றிடலாம். சரியா? இதெல்லாம் கை தான், வடிகட்டியெல்லாம் வச்செல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல. கையிலே வடிகட்டிடுவோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்கள்லாம் கையில் பண்ணிவிடுவாங்க. இது சின்ன பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ண பயப்படுங்க கரெக்டாக வருமானு. அதனால் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு வடிகட்டி வச்சுக்கிட்டு பண்ணுவாங்க. நமக்கு அதெல்லாம் கை தான், எல்லாம் நிதானம்தான். அப்படியே அந்த வறுவல் மீனை திருப்பி போட்டுடலாம். புளியை கரைச்சி ஊற்றிட்டு வறுவல் மீனை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா குழம்பு ஒரு கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாங்காய் துண்டை போட்டுக்கலாம். அதில் நான்
நான் வந்து கல் உப்பு வந்து இந்த புளியிலே ஊற போட்டுட்டேன். அதனால் தனியாக நான் உப்பு போடலை. பத்தலைன்னா கொஞ்சோண்டு போட்டுக்கோ. சரியா? கல் உப்பு வந்து தனியாக போடல. இப்படியா மீன் வறுவலை பார்த்துருமா? மீனை கொஞ்சம் அப்படியே திருப்பி போட்டுருவோம். போட்டாச்சு. அதை திருப்பி போட்டாச்சு. இது திருப்பி போட்டாச்சு. இதையும் அப்படியே திருப்பி போட்டாச்சு. பத்தலைன்னு நினைக்கிறேன் இருக்குது. இது வந்துருங்க போட்டுட்டா அவர் வேகட்டும். கொஞ்சம் திரும்பியிலேயே வேகட்டும். கம்மி பண்ணிடுவோம். வாங்க அடுத்து இது போயிடலாம். இந்த புளியை கொஞ்சம் கரைச்சி ஊற்றி அவ்வளோதான். ஒரு அரை மணி நேரம் தான் சமையல் நமக்கு எல்லாம். இந்த சாதம் வேகுது, இந்த மீனும் வெந்துற போது இந்த குழம்பு கரைச்சி ஊற்றிட்டு மிளகாத்தூளை போட்டோம்னா அவ்வளோதான். இந்த மீன் வறுக்கவும் குழம்பு கொதிக்கவும் சரியாக இருக்கும். அவ்வளோதான். புளியை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூளை இதில் போட்டுருவோம். சரியா? உப்பு போட்டிருக்கேன். பத்தலைன்னா நம்ம மீன் போட்டதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நான் மிளகாத்தூள் வந்து இப்போ அதுக்கெல்லாம் தனியாக எல்லாம் வைக்க மாட்டேன். எனக்கு நிதானம்தான். எவ்வளோ புளி போட்டனோ அதுக்கு தகுந்த மிளகாத்தூள் போட்டுருவேன். போட்ட புளிக்கு இது சரியாகும் இந்த மிளகாத்தூள். சரியா? மிளகாத்தூள் வந்து நான் ஒரு நிதானமாக தான் போடுவேன். அந்த அளவுகளை அளந்து பார்த்து அதெல்லாம் போட மாட்டேன். அவ்வளோதான். இந்த போட்டோம்லாம் புளி அதுக்கு தகுந்த மிளகாத்தூள் புளியாதும் இதாகும். இப்போ வந்து இந்த குழம்பு கொதிக்கணும் இல்லையா? கொதிக்கட்டும். நம்ம இந்த மீன் வறுவலை பார்ப்போம். கொதி வந்த ஒரு தட்டு எடுத்து மூடிடுவோம். அது பெரிய தட்டாக இருக்குது. சின்ன தட்டு எடுத்துக்குவோம். மூடியாச்சு. இப்போ இது மூடி கொதிக்கட்டும் குழம்பு. நம்ம மீன் வறுவலை பார்ப்போம். மீன் வறுவல் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா ரொம்ப வேண்டாம் அப்படின்னு. கொஞ்சம் வெந்துருச்சுன்னா நம்ம தீயை கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டால் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் இந்த உப்பு காரம்லாம் இல்லையே, அதான் விஷயம். நீங்கள் செய்யும்போது கூட அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நம்ம அதை எடுத்து வைக்கிறதுக்கு ஹாட் பேக் எடுத்துருங்க. ஹாட் பேக் எடுத்து இங்கே வச்சுக்குவோம். அதில் இது போடலாமல் இந்த பேப்பர் ஆயில் இருக்குமே, அது பேர் என்ன, டிஷ்யூ போட்டுருவோம் அடியில். அது இந்த ஆயில் வந்து ரொம்ப அடியில் நிறையா இருந்துன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த ஆயில் வந்து அது இழுத்துக்கும். ரொம்ப ஆயில் இந்த மீனில் ஆயில் இருக்கிறதுல அது இழுத்துடும். அதனால் நம்ம இங்கே வச்சு போட்டுருவோம். சரியா? இப்படி அடியில் போட்டுட்டிங்கன்னா அந்த மீனில் இருக்கிற அந்த எண்ணெயை பூரா அது உறிஞ்சிடும். கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தெரியும். அப்படி வச்சிடணும். சரியா? மீனை எடுத்துருவோமா? இப்போ ஒரு செட் எடுத்துருவோம் மீனை. பாருங்கள். 1 2 3 4 இதே எடுத்தாச்சு. இப்போ அடுத்த மீனை நம்ம இதில் போடுவோம். சரியா? இந்த செட்டில் எல்லாத்தையுமே போட்டு
ம், எல்லாத்தையுமே போட்டு இந்த சைடில் ஒரு செட்டோட போட்டு. ஓகே, இதை சேர்த்து மீன் எல்லாம் போட்டுட்டோம். இப்போ அடுத்து வந்து முதல்ல போட்ட மீனை இதில் போட்டு வச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து இது வேகட்டும், குழம்ப திறந்து பார்க்கலாம். சரியா? குழம்பு கொதிக்குதான்னு மாங்காய் போடணும், அதனால் குழம்பு கொதிக்குதான்னு பார்க்கலாம். கொதிக்குது, இன்னும் நல்லா கொதிக்கலை, இருந்தாலும் இந்த மாங்காயை போட்டுருவோம். அதில் மாங்காயை போட்டுருவோம். 2 பீஸ் தான் போட்டேன், ரொம்ப புளிப்பு வேண்டாம்ல, அதனால் 2 பீஸ் தான் இருந்தது, அதை போட்டுட்டேன். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வரும்போது நம்ம மீனை அதில் போட்டுருவோம். சரியா? மீனை இப்போ திருப்பி போட்டுருவோம். 2வது செட்டு மீன் பாருங்க, திருப்பி போட்டுருவோம். சரியா? இது பாருங்க மீன். நீங்கள்லாம் என்ன சமைச்சிங்க, என்ன சாப்பிட்டீங்க? ஆல்ரெடி நாங்கள் லேட்டு தான் இன்றைக்கி. இந்த மீன் வாங்கிட்டு வர லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் வெளியில் வேலைகள்லாம் இருந்தது, அது பார்த்துட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எங்களுக்கு. ஆல்ரெடி இன்றைக்கி லேட்டு. நீங்கள் எல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியும். வேறு என்ன பண்ணுறது, வீட்டில் மற்ற வேலைகளையும் நம்ம பார்க்கணும்ல, பார்த்துக்கிட்டு தான் இதில் நம்ம இறங்க முடியும். இதுவே முக்கியமாக நம்ம இறங்கிட முடியாது இல்லையா? நமக்கு குடும்பம்னு ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கணும். பார்த்துக்கிட்டு இதையும் பார்க்கணும். இப்போ குழம்ப பார்ப்போம். சரியா? குழம்பு கொதிக்குதா என்ன அப்படின்றத பார்க்கணும். நல்லா இது வந்து எப்படின்னா, இந்த மண் சட்டியில் நல்லா அப்படியே ஆஃப் பண்ணால் கூட கொதிச்சுக்கிட்டே இருக்கும் குழம்பு. எப்படி இருக்கு பாருங்க குழம்பு. மாங்காய் தான் போட்டிருக்கேன், இன்னும் நான் மீன் போடல. இந்த பச்சை வேகம் போயிடுச்சா என்னன்னு பார்க்கணும், பார்க்குறேன். உப்பு பார்க்குறேன், கொஞ்சம் உப்பு போடணும், போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் உப்பு போட்டுருவோம் கையோட. கல் உப்பு தான் இது. இருந்தாலும் அது கொஞ்சம் மீனுக்காக வறுவலுக்காக நுணுக்கினேன். திருப்பி இவ்வளோ உப்பு போடுறேன், ஏன்னா உப்பு பத்தலை, அதனால் போட்டுக்கிறேன். போட்டுக்கிறேன். குழம்பு கொஞ்சம் உப்பு கரெக்டாக இல்லைன்னா குழம்பு ருசி கொடுக்காது இல்லையா? எந்த பொருளும் அப்படி தான், கரெக்டான உப்பு இல்லை, அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டாகவும் இருக்கணும். அது இல்லைன்னா அந்த குழம்பு ருசிக்காது. திருப்பி ஒரு தடவை பார்த்துருவோம். உப்பு போட்டுட்டேன், ஒரு தடவை பார்த்துருவோம். கொஞ்சம் சரியாக இருக்குது. மீனை போட்டுடலாம். மீனை போட்டுடலாமா? ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த முட்டை இருக்குது பார்த்தீங்களா, இதை தனியாலாம் செய்யலாம், டப்பால் டிஃபின்னு வெடிக்கும், அதெல்லாம் வேணாம். அதனால் நம்ம குழம்புலேயே போட்டுருவோம். நல்லா தலையை போட்டுருவோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்புறம் துண்டு, இதெல்லாம் துண்டு, வால் பகுதி, வால் துண்டு போட்டு மீன் வந்து இது வந்து குழம்பு. சில மீன்கள் வந்து குழம்புக்கு ருசியாக இருக்கும், அந்த மீனுக்கான ருசி ஒன்று இருக்கும். இதை பாருங்கள், இந்த முட்டை போடுறேன். 2 முட்டை இருந்தது, 2 மீன்லேயும் அது போட்டாச்சு. இப்போ இது வந்து அப்படியே லேசாக ஒரு 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 கிண்டல் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடணும். அதோட தட்டு எடுத்து மூடி வச்சிடுவோம். நல்லா கொதிக்கட்டும். கொதித்து எண்ணெய் படர்ந்து வரணும். இப்போ அடுத்து மீனை பார்ப்போம். வறுவல் மீனை திருப்பி போட்டுக்கலாம். தீயை கம்மி பண்ணிவிட்டு திருப்பி போட்டுருவோம். கிட்டத்தட்ட வறுவல் மீன் ஆயிடுச்சு, சாப்பாடும் ஆயிடுச்சு.
அவ்வளோதான், 1/2 மணி நேரம் சமையல், அவ்வளோதான். பெரிய கம்பச்சூத்தரெலாம் ஒன்றும் கிடையாதுங்க. மனுஷன் கஷ்டப்படுறது இந்த சாப்பாட்டுக்காக தான். இந்த சாப்பாடை ருசியாக செஞ்சுட்டோம் அப்படின்னா என்ன இருக்குது வேறு? வீடை கட்டி, காரை வாங்கி, வீடை கட்டி, இடத்த கட்டி, நகையை வாங்கி, நட்டை வாங்கி அதெல்லாம் திங்க முடியுமா? முடியாது. ஆனால் இதெல்லாம் சாப்பிடு. வயிறு தான் முக்கியம் முதல்ல, அப்புறம் தான் மற்றதெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மீன் வேலையெல்லாம் ஆகிடுச்சு. மீன் முடிஞ்சிடுச்சு. போய் எடுக்க போகிறோம். அவ்வளோட பாருங்கள், எவ்வளோ குயிக்காக வேலையை முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா? அவ்வளோதான், 5 நிமிஷம் தாங்க சமையல் சாப்பாடெல்லாம். இந்த சமயத்தில் பெண்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும். அந்த நேரங்களில் கொஞ்சம் அலுப்புப்படுவாங்க தான் பொம்பளைங்க. அதெல்லாம் இல்லைல்லாம் சொல்லலை. எனக்கும் வரும் அந்த அலுப்பு. ஒரு நாளைக்கு நான் சமைக்க மாட்டேன், ஹோட்டலில் சாப்பிடுவேன். ஹோட்டல்லன்னா எல்லாத்தையும் சாப்பிட மாட்டேன் நான். சும்மா ஏதாவது லெமன் ரைஸ் அந்த மாதிரி. பிரியாணி எல்லாம் எனக்கு பிடிக்காது, அதனால் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். பாருங்கள், மீன் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை வந்து மூடி வச்சிருவோம். இந்த மூடுறதுல கூட இந்த பேப்பர் வைக்கலாம். டிஷ்யூ கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நான் வைக்கல. பெரிய டிஷ்யூவாக வாங்கி அந்த நம்ம அது மேலே போட்டு மூடிட்டோம்னா அந்த வேர்வை தண்ணி. இப்போ நம்ம குழம்ப பார்த்தோம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா குழம்பு? இப்படி எண்ணெய் கடந்து எப்படி இருக்கு பாருங்கள். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நம்ம ஒரு கிண்டி விட்டோம்னா மாங்காய் 2 துண்டு குழம்புலாம் எப்படி இருக்கு பாருங்கள். இது தலை, இது தொண்டை. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் குழம்பு. கொஞ்சம் கொதிக்கணும் குழம்பு. பாருங்கள், முட்டை பாருங்கள் எப்படி இருக்கணும். இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இது நின்று கொதிக்கிறது. இதுக்கு இடையில வந்து பாருங்கள், இந்த மீன் வறுக்கிறோம் இல்லையா, இதில் சில பேர் நாங்களும் பண்ணுவோம், சாப்பாடு போட்டு பரட்டி சாப்பிடுவோம். அது என்னென்னா, இதை போட்டு பரட்டிட்டோம்னா குழம்பு ஊற்றி சாப்பிட முடிய மாட்டேங்க. அதனால் நம்ம இந்த இதில் கொட்டிடலாம். அந்த மீன் வறுத்தது இந்த குழம்பு வைக்கிற பார்த்தீங்களா, அதில் கொட்டிட்டா அது அவ்வளோதான். அது கொஞ்சம் அது குழம்பு அது ஒரு ருசி கொடுக்கும். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சிருச்சுன்னா குழம்பு நம்ம இறக்கிடலாம். ஃபினிஷ் ஆயாச்சு. மீன் குழம்பு எல்லாம் முடிஞ்சு போச்சு. எப்படி இருக்கு பாருங்கள். நான் மீன் குழம்பு இப்படி தான் வைப்பேன். இது சட்டியில் இது கொதிச்சுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அது அப்படியே இருக்கும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டா கூட மீன் கொதிக்கும். ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் குழம்பு பண்ணியாச்சு. நாளைக்கு என்னங்கிறத நாளைக்கு பார்ப்போம். சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறோம். சரியா? ஓகே, பாய்.